இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களாகவே வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த நூலக உதவியாளர் வேலை தான் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி டீட்டெயில் தான் வந்து பார்க்க போகிறோம். இதுக்கான கல்வி தகுதின்னு வந்து பார்த்திங்கன்னா 10th பாஸ் டு எனி டிகிரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இது முழுக்க நிரந்தரமான அரசு பணி தான். இதுக்கான சம்பளம்னு வந்து பார்த்திங்கன்னா 24,200 வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரியே வந்து கொடுக்குறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா இதுக்கு தேர்வே வந்து கிடையாது. ஸோ தேர்வு இல்லாமல் நோ எக்ஸாமுங்க. முழுக்க மெரிட் லிஸ்ட் மூலிமா தான் வந்து ஆட்களை வந்து அவங்க வந்து எடுக்க போகிறாங்க. இது வந்து தமிழகம் முழுவதற்கு ஆண் பெண் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம். இது விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதின்னு வந்து பார்த்திங்கன்னா 13/12/2024 தான் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறது, எவ்வளோ வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க, எங்கள் லொக்கேஷன் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். அதுக்கு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸ். இது எந்த மாவட்டத்துலேருந்து வந்திருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்திலேருந்து தாங்க இந்த நூலக உதவியாளர் வேலை வந்து அறிவிச்சிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் என்ன மாதிரியான போஸ்ட்னு வந்து பார்த்திங்கன்னா நூலகர் மற்றும் காப்பாளர், அதாவது லைப்ரரியன் கம் கேர்டேக்கருக்கு தான் வந்து இந்த ரெக்யர்மெண்ட் ப்ராசஸ் வந்து நடக்குது. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. வயதுன்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 18 வயசு வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே வந்து பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன சுழற்சி முறை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் வந்து படித்து பாருங்கள். அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து 10ஆம் வகுப்பு முடிச்சிருந்தால் போதும். 10ஆம் வகுப்பு வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் வந்து குறைந்தபட்சம் வந்து நூலகர் பட்டய படிப்பு வந்து நீங்கள் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க. அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு பல்கலைக்கழகத்தில் வந்து லைப்ரரியனாக ஒர்க் பண்ணுறதுக்கான ப்ரூஃப் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து சேலரி பேக்கேஜ் வந்து சொல்லியிருக்காங்க. மாத ஊதியம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7,700லேருந்து 24,200 வரைக்கும் உங்களுக்கு வந்து பேக்கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலிமா நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்லைனில் தான் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணி அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்திங்களா, இந்த முகவரிக்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான கடைசி தேதி வந்து பார்த்திங்கன்னா 13/12/2024 மாலை 5 மணிக்குள்ளே வந்து நீங்கள் வந்து அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிவகங்கை மாவட்டம் நூலக உதவியாளர் வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு வந்து தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, நீங்கள் ரீசெண்டாக எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து பேஸ்ட் பண்ணணும். அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பெயர், அதாவது தமிழில் ஆங்கிலம், அதாவது இங்கிலீஷில் ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களோட தந்தை, கணவர், மனைவி, பாதுகாவலர் பெயர் வந்து நீங்கள் வந்து இங்கே வந்து கொடுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பாலினம், அதாவது நீங்கள் மேலா ஃபீமேலான்னு சொல்லி கொடுக்கணும். அதே மாதிரி உங்கள் பிறந்த தேதி கரெக்டாக கொடுக்கணும். கல்வி தகுதி, தேசியம் கொடுக்கணும். இனம் மற்றும் உட்பிரிவு அதை கொடுக்கணும். தற்போதைய முகவரி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிரந்தர முகவரி பின்கோடோட கொடுங்க. உங்கள் ஆதார் அட்டை நம்பர் கொடுக்கணும். தொலைபேசி நம்பர் கொடுக்கணும். மின்னஞ்சல் முகவரி, அதாவது மின்னஞ்சல்னால் உங்களோட இமெயில் ஐடி வந்து கொடுங்க. அதாவது முன்னுரிமை பெற்றவதற்கான ஆணவ நகல் வந்து கேட்டிருக்காங்க, அதாவது ஜெராக்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அதுவுமே இணைக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இணைப்புகள், சுய சான்றொற்ப இட்ட சான்றிதழ்களெல்லாம் வந்து இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதையுமே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட இடம், அதாவது உங்களோட டிஸ்ட்ரிக் கொடுத்துட்டு எந்த நாள்னு கொடுத்துட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட சிக்னேச்சர் கொடுத்துட்டு நான் ஆல்ரெடி சொன்னேன்ல ஒரு அட்ரஸ், அந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த அட்ரஸ்ஸு, இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி அனுப்பணும். அது கூட வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா குறிப்புன்னு சொல்லியிருக்காங்கள, இதில் வந்து நீங்கள் என்னென்ன சான்றிதழெல்லாம் அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. உங்கள் கல்வி சான்றிதழ் நகல் எல்லாமே ஜெராக்ஸ் தான் வந்து அனுப்பணும். அதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த அஃபிஷியல் வெப்சைட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்குள்ளே போய் தான் வந்து நீங்கள் வந்து அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதாகட்டும், இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்க்குறதாகட்டும் நீங்கள் வந்து பார்க்கணும். அதாவது இந்த லிங்க்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கோ கண்டிப்பாக வந்து பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் அண்ட் ஜாப் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.